ஹலோ, பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? You see, people call me Chakravarti. My dad and my sister call me Chakku. You know how my girlfriends call me? Bubbly Mars, Klaxo, so on. எப்படா வந்த? I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்டாம் வேண்டாம். அப்பா வரும்போதே சொல்லி அனுப்பிச்சாரு. Excuse me, Macha. I'll wait outside. எங்க? இன்னொரு இட்லி வைக்கவா? அவ எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல, எம்காம். எம்காமா? ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல. அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல. உங்க ஒப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு 4 பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனாலதான் வேண்டான்ட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ. பாக்கி என்ன மாமா? ஒண்ணு இல்ல, உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான். வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா. உனக்கு பெரிய மனசு. தேங்க்யூ. ஏமா, நான் உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், யாராவது 4 பேர் இருக்கும்போது ஸ்டைலா மதன்னு கூப்பிட்டு நீ பாட்டா பொறிகள்ல வைக்கிற மாதிரி கோவாலுக்கு வாழ்னு கத்தன என்ன அர்த்தம்? ஏண்டா நானோட 10 பேர் கோவாலு தானோ? நீ பாட்டுக்கு என்னறதே மாத்தி வச்சனா என்ற வாயில் நுழைய வேண்டாமா? சரி போ. போற தள்ளம் தோக்கோ. வணக்கங்க. என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஷேவிங் பண்ணிட்டு வாங்க. இல்ல டைம் இல்ல, சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நான் காத்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. நீ யாரியா? நிஜமா நம்ம வீட்டுல வேலை பாக்குறேன். சந்தேகப்படுற மாதிரியே நிக்கிறியே. ஏண்டி, ஒப்பா காலங்காத்தால வந்திருக்காரு, என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமாமாவா? எனக்கு தெரியாது மாமா. காலையில எந்திரிச்சா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை பாக்குறதுக்கு எனக்கு நேரம். என்ன நமக்கு உத்தியோகம் இல்லைன்னு சம்பந்தி அம்மா கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டுங்க. உங்களை பத்தி சொன்ன உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு போலான்னு வந்தாங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல என்ன இங்க வாங்க வான்னு தொல்லைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னு சொல்றீங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம்? எல்லாம் பிடிச்சிட்டு போக ஒரு 1500 ரூபாய் கிடைக்குங்க மாப்ள. 1500 ரொம்ப குறைச்சலாச்சே. சீக்கிரமா இன்கிரிமெண்ட் ஏதாவது போட சொல்லுங்க. வரட்டுங்களா? டேய், காபி குடிச்சிட்டு போ சொல்லு. என்னங்க? என்னங்க மாப்ள? காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் வரும்போது எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாரு. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன். அட, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போறீங்க, போங்க. ஏமா, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டம்ளர் காஃபி கொடுக்க கூடாதா? வயசாயிருச்ச வழிய மரியாதைகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது. புருஷனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்சு கூட பார்க்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா பூ வாங்குறது பொம்பளைக்கு செய்யற சமாச்சாரம். அதை வேணா நான் மறந்துருக்கலாம். ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பாக்குற? நம்ப முடியலையா? சாரி மாமா, சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலா தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பிரியமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. The sweet behind the love is sweeter than the sweet. This is English, I am bigger. இதெல்லாம் உனக்கு புரியாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏண்டி சின்ன கண்ணே, என்னங்க எங்கடி இங்க வச்சிருந்த அல்வா பொட்டலத்தை காணோம்? மாமா, கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறுக்கி பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னைய வண்டி சைட் அடிக்க போறான், விடு. என்ன இல்ல மாமா, எதிர்த்து விட்டு பொண்ண.
எழுத்த வீட்டுல பொண்ணு ஏதோ ஒரு கிழவிதானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. கேரளா பொண்ணு 15 வயசு எழுத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற தப்பாச்சே. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட பாருங்க மாமா. என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கேளுங்க மாமா. இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது. உடனே பாக்கலாமே என்னதான் பண்றான்னு. போங்கல்ல. கூலிங்களா சார்? சார் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டியன். உன் பேர் யாருக்குடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. இரு, அந்த பொண்ணு கிட்ட 2 வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா. செஞ்சு தப்புன்னு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ எடு. ஒண்ணு பேடிக்கண்ட அம்முக்குட்டி. ஏரியாவில் யாரெങ്കിലും ஏதெങ്കിലും செய்தால் என்னிடத்தில் പറയും ഞാൻ ചവിട്ടി കളയും. சாருக்கு மலையாளம் அறியோ? எனக்கு பல பாஷைகள் அறியும். மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். பெண்குட்டி ஆரானு? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி. தூரத்துறவு. ഓമളെ കണ്ട് ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരതങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലഹാവിൽ. போட காத்துல சார் நடிச்சா ஓடம் அங்கங்க காலா முளைக்குது. என்ற வயிறு 3 மாசமா. இவ்வளவு நல்லா செக்அப் பண்ணி ஏதாவது ஒட்டுதா ஊர்தான் பாருங்க. சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க. உள்ள வாமா, செக் பண்ணலாம். டாக்டர். என்னம்மா? என் மாமியார் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. ஆனா நானும் என் வீட்டுக்காரரும் இது வரைக்கும் தனித்தனியா தான் படுத்துட்டு இருக்கோம். எங்க பிரச்சனை மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைக்கிறேன். ஏதாவது வைட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்க. எங்க மாமியார் கேட்டாங்கன்னா 2-3 மாசத்துல சரியா போயிடும் சொல்லுங்க ப்ளீஸ். ராசா அட பாவி, தர நாள்ல மருந்து வந்தாலும் எனக்கு இப்படியா முடியாது. அழுகாம விஷயத்த சொல்லுமா. மருமகளை டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போனேன். என்ன சிக்கு ஏது சிக்குன்னு சொல்லல. ஆனா இப்ப வரைக்கும் புள்ள பிறக்காதுன்னு சொல்லி போயிட்டாங்கடா. பாவி மகம், எந்த அம்சமே இல்ல. இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி வச்சேன். ஆனா இப்படி வம்சமே விளங்காதவள வந்து வாச்சிருக்காள. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி முடிவு பண்ண என்ன அர்த்தம்? சும்மாறா, கட்டல் ஆடுனா மட்டும் கல்யாணம் இல்ல, தொட்டலும் சேர்ந்து ஆடணும். இன்னொரு 6 மாசம் பொறுத்துக்கிறது. ஆமா ஆமா, இத்தனை நாள் ஏத்தங்கட்டி இறச்சதுக்கு இழுக்கிற பூமி இறந்த விளக்க வந்திருக்காது. இன்னும் 6 மாசம் பொறுக்கிறதா. நீயே ஊருக்கு போற தண்டோரை போட்டு மானத்தை வாங்க. ஏதோ பெரிய எடுத்து பொண்ணு பாலும் தேனுமா குடிச்சு உடம்பு ஊறி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உள்ள இருக்கிறது வெறும் சொரக்கானி இப்பெல்லாம் தெரியுது. ஒண்ணே கண்ணே கண்ணேன்னு பெத்து வளர்த்தேன். இப்ப நீ வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு என்ன கேக்குற? வாயினடா காதை சேர்த்து முடிக்கிறேன். கொஞ்சம் இங்க இருந்தா காய்ச்சல் காது ஊத்து. ஊர்ல 4 பேர் பேசுறதுன்ற காதலியாவது உழுகா இருக்கு. யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க, நீ உள்ள போ. ஏன்டா இப்படி நாய் மாதிரி பண்டு வள்ள நுடுக்குற? பொறகால போட அவன் டெபி விட்டாராச்சு. நீ உள்ள போங்கற. ஐயோ, நான் எந்த கோயிலுக்கு படி வந்தேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பால் ஊத்துறேன்னு நினைக்கிறேன். வணக்கம் மாப்பிள்ள. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம் தான், உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ. என்னண்ணே, அம்மா நீ எல்லாம் எங்க? உள்ள இருக்காங்கம்மா. நீங்க பேசிட்டுங்க, வந்தாங்க.
ஏமா எழுதிட்டு ஒண்ணும் இல்ல, எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சும்மா இருக்க கூடாது, என்ன நேரம் அம்மாட்ட சண்டையா? அதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கிற? கூட ஆராய்ச்சி வந்திருக்காங்களா? எங்க வீட்டுக்காரும் மாமனாரும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? முக்கியமான விஷயமா? ஏமா என்னன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்ககிட்ட தான் பேசணுமா. நீயே போமா. அம்மா வர்றாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சம்மந்தி இல்லைங்களா? வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மருமக இல்ல, என் மருமகன் சொல்றதை விட உங்க மக என்ன தாத்தா வாக்கியிருக்கு. கண்ணே என்ற தங்கம் கங்காஜிலேஷன். மாப்பிள்ள, வர வெள்ளிக்கிழமை பையன் மருமக நான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருக்கோம். உங்களையும் கூப்பிடலாம் தான் வந்தோம். எங்க சம்பந்தி அம்மா, நீங்களும் ஐயா வந்தா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என் மகன் பேர் சொல்ற வாந்தி எடுத்துருக்கா. கோயிலுக்கும் போவீங்க, புத்தாரத்துக்கும் போவீங்க, ஆனா உங்க மகன் பித்தாந்தி கூட எடுக்கலையே. ஏமா அவங்க சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கே. நீ சும்மாறா. பவுனை வாங்கிட்டு பித்தளை அனுப்பிச்சிருக்காங்களே, நல்லா உரைக்கட்டும்னு தான் பேசுறேன். அவங்க கொடுத்த ஆப்பிளை அரைஞ்சு வச்சுக்கிட்டு நான் தாலாட்டு பாட முடியுமா? இல்ல ஸ்கூட்டரை தொட்டில ஓட்ட ஆட்ட முடியுமா? ஏங்க, பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா? ஏமா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா பேசக்கூடாதா? நீ அப்பனாயிட்டேங்கிற வேகத்துல பேசாத, உங்க அப்பனை பேச சொல்லு. இதோ பாருமா, நான் ஆம்பளை. ஒரு பொம்பளை கிட்ட சரிக்கு சரியா வாய் கொடுக்கிற அளவுக்கு நான் இன்னும். நீ உள்ள போ. நான் எடுத்துக்குள்ள போகணும். நீ உள்ள போ. போக மாட்டேன், போன போக மறுபடியும் மாட்டேன்.